இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் ஒரு காலமேக ஒரு பாட்டு தான். விகடராமன் ஒருத்த வந்து இவர் போய் கேட்டதுக்கு இவருக்கு ஒரு குதிரை ப்ரைஸ் கொடுத்தாராம், பரிசாக கொடுத்தாராம். ஒரு குதிரையை, ஒரு பரிசு ஒரு குதிரை கொடுத்தா அது எப்படி இருக்கணும், ஆனால் இந்த குதிரை எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த பாட்டு. இதெல்லாம் விகடகவின் பேர். இந்த மாதிரி பாட்டுக்கு பேர் விகடகவின் பேர். சொல்கிறேன் பாருங்க, பாட்டை சொல்கிறேன் பாருங்க. முன்னே கடிவாளம் 3 பேர் தொட்டு இழுக்க, பின்னே இருந்து 2 பேர் தள்ள, எந்நேரம் எந்நேரம் வேதம் போம் வாயான் விகடராமன் குதிரை மாதம் போம் காடவழிங்கிறது பாட்டு. முன்னே கடிவாளம் 3 பேர் தொட்டு இழுக்க, கடிவாளத்தை பிடிச்சி 3 பேர் இழுக்கணுமா குதிரைய. பின்னே இருந்து 2 பேர் தள்ளணுமாம். குதிரை நம்மள ஏற்றின்னு போகணும், ஆனால் கீழே இவன் கொடுத்த அந்த விகடராமன்ற அந்த கொடுத்த காதை அந்த குதிரை எப்படி இருக்குன்னா, முன்னாடி 3 பேர் பிடிச்சி கை பிடிச்சி இழுக்கணுமா குதிரையை, அப்பதான் நகருமா. குதிரை எதுக்கு நம்ம வாங்குறது? நம்மள தூக்கின்னு போறதுக்கு தான் குதிரையை வாங்குறோம். ஆனா குதிரையை வந்து இவன் 3 பேர் இழுக்கணுமா. அவன் பிரைஸ் கொடுத்து, அதாவது பரிசா கொடுத்த குதிரைன்னா அப்படி ஒரு குதிரையை கொடுத்துருக்கான அந்த விகடராமன்றது. இந்த விகடராமன் ரொம்ப நகைச்சுவை கேலியா சொல்ற இவர் சொல்றது. அவன் கொடுத்த குதிரை எப்படி இருந்துன்னா, முன்னே கடிவாளம் 3 பேர் தொட்டு இழுக்க, முன்னாடி 3 பேர் கடிவாளத்தை பிடிச்சி இழுக்கணுமா. பின்னே இருந்து 2 பேர் தள்ள, 2 பின்னாடி இருந்து 2 பேர் தள்ளணுமா. எந்நேரம் வேதம் போம் வாயான் விகடராமன் குதிரை மாதம் போம் காதவழி. எப்பயுமே வேகம் சொல்றாங்க. அவன் வந்து அந்தனர், இந்த விகடராமன்றவர் வந்து அந்தனர். அந்த விகடராமன் கொடுத்த குதிரை மாதம் போம் காதவழி. ஒரு மாசம் பூரா இது மாதிரி தள்ளணும்னா ஒரு காத தூரம் போவான். ஒரு காதம்ன்றது 10 மைல். 10 மைல் தான் உங்களுக்கு என்ன வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். ஒரு மாசம் பூரா இந்த குதிரை போச்சுன்னா 16 கிலோமீட்டர் போகும். அப்போ ஒரு நாளைக்கு 1/2 கிலோமீட்டர் போகும். அது என்ன, அதுவும் என்ன பண்ணலாம், அதுவா போகாது. முன்னே 3 தொட்டு இழுக்க, பின்னே 2 தள்ள, அப்படி ஒரு குதிரையை பிரைஸாக கொடுத்தாராம். அதை வந்து வெளியில வந்து ஒரு கேலி பாட்டா பாடிட்டாரு பாட. அந்த குதிரை எங்க கூட்டு போற, குதிரை அங்கேயே விட்டு வந்துருக்காரு. அவன் கொடுத்த குதிரை அப்படி இருந்தான், சும்மா பேருக்கு பரிசுன்னு கொடுத்து அது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்றத அவளை அழகா சொல்றதுதான். முன்னே கடிவாளம் 3 பேர் தொட்டு இழுக்க, பின்னே இருந்து 2 பேர் தள்ள, எந்நேரம் வேதம் போம் விகடராமன் குதிரை மாதம் போம் காதவழி. எந்நேரம் வேதம் போம் வாயான் விகடராமன் குதிரை மாதம் போம் காதவழி அப்படின்றதாக இந்த பாட்டு. பாட்டு வந்து ஒரு நெய்யாண்டி பாட்டு தான். அவன் கொடுக்குறான், என்னமோ கொடுத்தோம், நம்மளும் கொடுத்துக்கோன்றது கொடுக்கறது. நம்மளும் கொடுத்தோம் குதிரை, நம்மளும் தானம் கொடுத்தோம், வந்து கேட்டான் கொடுத்தோன்றதுக்காக கொடுத்தாரு ஒழிய, அதுக்கெல்லாம் பொருளை இலவசம் கொடுக்குற பொருளை சும்மா கொடுக்கக்கூடாது. இலவசம் கெட்டு போன பொருளையோ இல்லை பழைய சாதத்தை வந்து பிச்சை கேட்குறவங்களுக்கு பழைய சாதத்தை போடுறதோ, ஊசி போகிற குழம்பு ரசம் கொடுத்தோ, அதெல்லாம் செய்யவே கூடாது. அதெல்லாம் நிஜமான பாவம். ஏன்னா அவங்க அது பல இடத்துல பிச்சை எடுத்துன்னு வராங்க. பல வீடுகளில் பிச்சை எடுத்துன்னு வரும்போது நல்ல சாதம் தான் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு ஊசி போன குழம்பு அதில் குத்துறீங்கன்னு வைங்க, பூரா கெட்டு போடும், அதை சாப்பிடவே முடியாது. மீதியையும் கெடுத்த பாவம் உங்களுக்கு. அதனால நீங்கள் வந்து கெட்டு போன பொருளை பிச்சை போட்டிங்கன்னா அதனால உங்களுக்கு கிடைக்கிறது புண்ணியம் இல்லை, பாவம் தான் வரும். அதனால அதோட போடாமலே இருந்துடலாம். போடாமல் நீங்கள் வீட்டோட இருந்துடலாம், வச்சுக்கலாம். போடாமல் விட்டிங்கன்னா அவங்க வேற எங்கேயும் வாங்க, அவங்க இருக்க பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் போடுற பொருள்னால அவங்க இருக்க பொருள் கெட்டு போகுது இல்லையா. அதனால பிச்சை போடும்போது எப்பயுமே சொல்ல பார்த்துங்க, நல்லதாக போட்டுருங்க. வாழைப்பழம் வாட்டி கொடுக்குறீங்களா, ரொம்ப கெட்டு நாரி போன மாம்பழத்தில் வாழைப்பழத்தில் கொடுக்காதீங்க. நல்ல பழம் 4 கொடுங்க, கூட இதையும் கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா இன்னொரு நல்ல பழம் 4 பழத்தையும் கொடுங்க, அதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த பிச்சை போடுறதுன்றது இதுதான் ரொம்ப. இந்த பிச்சைக்கு வரவங்க சாப்பாட்டு ஒவ்வொரு வீட்லையும் வாங்கினது அப்படியே இருக்கும் கிண்ணியில. நீங்கள் போய் ஊசி போனதை போட்டிங்கன்னா அது கெட்டு போயிடும். அதனால் பண்ணவே பண்ணாது. அது மாதிரி அதே மாதிரி வீட்டில் மிஞ்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களால் சாப்பிட முடியாத போனதையெல்லாம் கொடுக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்டு நக்கிட்டு எச்சலாக இருக்கிறதெல்லாம் ஒருத்தர் கொடுக்காதீங்க, அதெல்லாம் பாவம். நீங்கள் சாப்பிட்றீங்க, இன்னைக்கு சமைச்சிங்க, மத்தியானம் சாப்பிட்றீங்க, எல்லாரும் சாப்பிட்டீங்க, மிச்சமாக இருக்குது, அதை கொடுங்க, அது பரவாயில்ல. நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் தட்டில் இருக்கிறது வந்து அதிகமாகி போச்சுன்றதுக்காக கொண்டு போய் போடுறது, இல்லை பாதி சாப்பிட்டு பிடிக்கலன்னொடனே அப்படியே போட்டில் கட்டி இருக்கவங்க கொடுத்துறது, இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் உண்மையான பாவம். அது பண்ணக்கூடாது. நம்ம எச்சல் சாப்பிட்டதே போடுவோம். அதே மாதிரி
சாப்பிட்ட அப்புறம் மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் காக்காய்க்கு வைக்கவே கூடாது. சாப்பிட்ட அப்புறம் மிச்சமாகி போச்சுன்னா சாதம் 19 சாப்பாடுல இலையில போடுறது நம்மளால சாப்பிட பிள்ளைங்க கொண்டு போய் காக்காய்க்கு போடவே கூடாது. வெளியில போச்சுலாம் நாய் குருவி கொடுத்துடலாம். காக்கை வந்து பித்திருக்களோட உருவம், மறு உருவம். அதனால பித்திருக்களுக்கு வந்து நீங்க எச்செல்லாம் பண்ணி சாப்பிட்டு நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை கொண்டு போய் பித்திருக்களுக்கு போடக்கூடாது. ரொம்ப தப்பு, அது பண்ணாதீங்க யாருமே. எப்பயும் நீங்க சாப்பிட்டதை காக்காய் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க சாப்பிட்ட அப்புறம் எடுத்து போய் காக்காய்க்கு போடவும் கூடாது. காக்காய்க்கு போடுறதுன்றது எப்ப தெரியுமா? நீங்க வீட்டுல சமைச்ச உடனே தெய்வத்துக்கு படைக்கிறீங்க இல்லையா, சாமிக்கு படைச்சிட்டு நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாதம் எடுத்து ஒரு டிராப் நெய் அதில் விடணும். அந்த நெய் எதுக்கு விடுறதுன்னா அந்த சாதம் வந்து சுத்திப்படுது. நெய்யும் நீரும் தோஷம் கிடையாது. நீர் வந்து தோஷங்களை போக்கும், நெய் வந்து சுத்தப்படுத்தும். சுத்தப்படுத்தும்னா அது கெட்ட, அதுல வந்து எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதுல என்ன தீட்டு அது மாதிரி எது இருந்தாலும் அதை வந்து சுத்தப்படுத்துறது வந்து நெய். அதனாலதான் நெய்யை எப்பயுமே சாதத்துல கொஞ்சம் நெய் விடுவோம். நெய் விடுறதுக்குன்னா அந்த சாதத்துல இருக்க தோஷம் எல்லாம் போறதுக்காக நெய் விடுவாங்க. அது மாதிரி நீங்க ஒரு உருண்டை எடுத்து ரொம்ப சாதம் எடுத்து வைக்க கூடாது. கொஞ்சம் சாதம் எடுத்து ஒரே ஒரு டிராப் நெய்யை விட்டு கொண்டு போய் காக்காய்க்கு வைக்கணும். அது நீங்க வீட்டுல நீங்க உங்க வீட்டுல சமையல்லாம் முடிஞ்ச உடனே சாமிக்கு நீங்க படைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யணும். நீங்க சாப்பிடுறது சாமிக்கு படைச்சிட்டு நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை செய்யணும். முதல்ல சாமி, அப்புறம் பித்ரு, அப்புறம் நீங்க சாப்பிடுறதுன்ற மாதிரி கொண்டு வரணும். அந்த மாதிரி செய்யணும் எப்பயுமே, ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் மிச்சம் இருக்குன்னு கொண்டு போய் காக்காய்க்கு வைக்காதீங்க. நாய்க்கு பூனைக்கு எதுக்காக போட்டு போங்க. அது பண்ணக்கூடாது. அது கூட நாய்க்கு போடக்கூடாதுன்னு, பூனைக்கு எலி கோழி அது மாதிரிலாம் போடலாம். யானைக்கு இப்போ நாய்க்கு கூட போடக்கூடாதுன்னு பயிரவர்னு. ஆனால் அது வந்து வேற என்னவெல்லாம் சாப்பிடுது இல்லையா, வெளியே போய் கண்டது தின்னது இல்லையா, அதனால அது பரவாயில்ல. ஆனால் காக்கைக்கு போடக்கூடாது. தேங்க்யூ.